எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் வழியே திருவாய்மொழி பகுதியில் கோயில் திருவாய்மொழி பகுதிகளில் 3வது நூறில் 3வது பதிகத்தில் 11வது பாட்டு பலஸ்ருதி பாட்டுன்னு இது கடைசி பாட்டு இந்த பதிகத்துக்கு. அதனால் இதுக்கு பலஸ்ருதி பாட்டுன்பா. இதில் என்னென்னா முதல்ல ஊரை சொல்லுவா, அந்த ஊரில் இருக்க பெருமாளை சொல்லுவா, அதுக்கப்புறம் இவா அதை பாடினது யாருன்றதை சொல்லுவா, அதனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னு சொல்லுவா. பெரும்பாலான பலஸ்ருதி பாடல்கள் இப்படி தான் இருக்கும். சிலது கொஞ்சம் மாறியும் இருக்கும், அதனால் அதை கணக்கெடுத்துக்காதீங்க. பெரும்பாலான பலஸ்ருதி பாடல்களில் முதல்ல ஊரோட பெருமை, அங்கே இருக்கிற பெருமாளோட பெருமை, அதுக்கடுத்தது அந்த பாட்டை பாடினவாளோட பெருமை, அதுக்கப்புறம் அதனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் அதுதான் இருக்கும். இதில் எத்தனை இருக்குன்றதை பார்ப்போம். தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. இது பாட்டு. தாழ் பரப்பி, தாழ்ன்றது கால், ஞாபகம் வச்சுக்கோ. தாழ்ன்றது அடி, கால்கள் இருக்கு இல்லையா, காலோட திருவடியை தான் தாழ்னுவா. நீ தாழ் படிந்துன்றாப்பாரு, நம்ம காலை பிடிச்சிட்டு கெஞ்சிறேன் தாழ் அதில் இதில் கூட வரும், அந்த தொழுவேனுனையன் தாழ் பற்றி அந்த இந்த பாட்டில் வரும், பெரியாழ்வார் திருமொழியில். அதில் தொழுவனேனுனையன் தாழ் பற்றி சேர்வனேன்னு வரும், சேரும் வகையே சூழ்கண்டாய் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அது மாதிரி இதில் தாழ்னா நம்மளுடைய தாழ்ன்றது திருவடின்னு அர்த்தம். தாழ் பரப்பி, காலை பரப்பி, மண் தாவிய ஈசனை. மண் தாவியன்னா பூலோகத்திலேருந்து வைகுண்டத்துக்கு காலை தூக்கி வச்சாராம், அதுதான் மண் தாவியன்ற. எப்போ மகாபலியை ஆட்கொள்ளும் போது அந்த வைகுண்ட அந்த விஸ்வரூப சேவையை காட்டுறாரு இல்லையா, அப்போ ஒரு காலை பூமியில் வச்சுட்டாராம், இன்னொரு காலை மேலே தூக்கினாராம். அது எல்லாம் சூரியலோகம்லாம் தாண்டி போகிறதாம். இருக்கிறதுலையே ரொம்ப தூரத்தில் இருக்கிறது சத்தியலோகம்தான், பிரம்மாவோட லோகம் சத்தியலோகம் தான். அந்த சத்தியலோகத்தை இதை கீழ்ச்சுட்டு அண்டம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்தன்னுவா. ஊடுன்றது அந்த நடுவில் ஒரு திரவம் இருக்கும், அந்த திரவத்தை அறுத்துட்டு உள்ளே போடுதான் கால். அதுதான் அது நான் அப்புறம் சொல்கிறேன், இன்னொரு தடவை அதனோட இது வரும்போது சொல்கிறேன். ஏதாவது பாடல்களில் வரும்போது சொல்கிறேன். அம்பலம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்தாய், இது வரும். அம்பரத்தில் நடுவில் அந்த பூலோகங்களை எல்லாம் கடந்து தாண்டி போகும்போது அந்த சத்தியலோகத்தை தாண்டி மேலே காலை வைக்கும்போது ஒரு திரவம் வருமா, இதையெல்லாம் மூடிட்டு இருக்கிற ஒரு திரவம், அந்த திரவத்தையும் தாண்டி போகணுமா. அந்த திரவத்தை தாண்டி அதை கீழ்ச்சிட்டு கால் மேலே போடுதான், அது சொல்லுவா. அது மாதிரி மண் தாவியன்னா கீழே மேலே 7 லோகங்களையும் சேர்த்து ஒரு காலை வச்சுட்டாராம். இன்னொரு காலை எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாராம் மகாபலிக்கிட்ட. அப்போதான் அவர் தலையை கட்டினாராம், என் தலையை தலையில் வச்சு பாதாள லோகத்துக்கு அனுப்பி விட்டாராம். ஆக பாதாள லோகத்தையும் அளந்துட்டார் அந்த காலால். அதுதான் இது தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை. அவனை அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மகாபலி சிறந்த பக்தன் தான், பெருமாள் பக்தன் தான். இருந்தாலும் அவனுக்கு அவன் அப்பாவை கொண்டார், இரண்யாட்சனை கொண்டார் பெருமாள்ன்றதுனால அவன் மேலே அவ்வளவு ஒரு கோபம், பெருமாள் மேலே அவ்வளவு கோபம். நிறையா தேவர்களை நிறைய பழி வாங்கிட்டான். பெருமாள் இருக்க கோபன்றதை விட அவன் வரத்தை வாங்கிட்டு தேவர்களை நிறைய துன்புறுத்திட்டான். அதான் தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை, அப்படிப்பட்ட பெருமாளை நீழ்பொழில். இதில் பார்த்தீங்கன்னா நீழ்ன்றது பெரியன்னு அர்த்தம், பொழில்னா சோலை. நீழ்பொழில் பெரிய சோலை அடங்கிய குருகூர் சடகோபன் சொல். பெரிய சோலைகள் அடங்கிய திருக்குருகூரில் அவதரித்த சடகோபன்ற நம்மாழ்வார் சொல், அவர் பாடிய பாடல்கள் அர்த்தம். இந்த திருக்குருகூர்ன்றது ஆழ்வார் திருநெறி அந்த காலத்தில் பெரிய சோலையாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் வீடுகள்லாம் உருவாயிடுது, கொஞ்சம் அகரகாரம் அந்த இது சுற்றி தெருக்கள்லாம் உருவாயிடுது. ஒரு காலத்தில் அது கோவிலை விட்டால் மீதி பூரா சோலையாக தான் இருந்திருக்கு. அதுதான் நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் சொல்கிறேன் பாருங்க. அந்த காலங்களில் எப்பயுமே வீடுகள் அவ்வளோதான். அந்த கோவில் இருக்கும், அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு அடையாளமாக கோவில் இருக்கும். கோவிலில் ஒரு அக்ரஹாரம் இருக்கும், அதில் ஒரு 10 பிராமணா இருப்பா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறையா குடியானவர்கள் தெருக்கள்லாம் இருக்கும். ஒரு 2, 3 தெரு இருக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வயலாக தான் இருக்கும். வயல் நெல் விளையாடு நாற்று சோலையாக தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறேன். நீள்பொழில் சூர் குருகூர் சடவோம் சொல் கேழில். கேழில்னா கேட்டால்னு அர்த்தம். கேழில்னா கேட்டால், சொன்னால், மனனம் செய்தால், எப்படி வேணாலும் இருக்கலாம். கேழில் 1010 அவர் பாடின 1000 பாடல்கள்ல இந்த 10 பாடல்கள்ல இந்த 10 பாடல்கள்ல வல்லார். வல்லார்னா நல்ல கற்று தெளிஞ்சிருக்கவா, மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரிஞ்சவா, அதனோட அர்த்தங்கள் தெரிஞ்சவா. அதுதான் இப்போ நம்மளுக்கு அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு இல்லையா 10 பாட்டையும் படிச்சதுனால. அதனால இந்த 10 பாட்டுலையும் வல்லவர்களாக இருக்கிறவாளுக்கு வாழ்வர். வாழ்வர்னா நல்ல வாழ்க்கையை வாழ்வார், பூலோகத்தில் வாழ்ற வாழ்க்கை வாழ்வார். வாழ்வு எய்தி இந்த வாழ்வை முடிச்சுட்டு மேலே போனாலும் எய்தி பூலோக வாழ்க்கையை முடிச்சுட்டு வயோடத்துக்கு போயிட்டாலும் வாழ்வர் வாழ்வெய்தி. அதுக்கப்புறம் கூட ஞாலம் புகழவே இந்த பூமி புகழுமா அவர் பேரை. அப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அதை விட என்ன வேணும்? இறந்த அப்புறம் தன் பெயரை வந்து ஒரு இதில் வரலாற்றில் பதிக்கிறாங்க, அவர் புகழ பேசுகிறாங்கன்னா அதை விட அதுதான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியங்க. இறந்த பிறகும் அவனை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அந்த பாக்கியம் கிடைக்கணும். அதுதான் அது கிடைக்குமோ, அதுதான் இங்கே சொல்கிறேன். இது பலஸ்ருதி பாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக பெருமாளை சொல்கிற, அடுத்தது குருகூர் சடகோபன் நீள்பொழில் அந்த ஊரோட பெருமையை சொல்கிற, அதுக்கடுத்து அதை கேட்டப்பா அந்த இயற்றிய பாடல்களை சொல்கிற, நான் யார் அது நம்மளோட பெருமைகளை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதனால நம்மளுக்கு கிடைக்கிற பலன் என்னென்னா வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் போழவே, அது பலனாக சொல்கிறேன். அதான் பாட்டை பார்த்தீங்கன்னா தாழ் பரப்பி மண்தாவிய ஈசனை நீள்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழில் 1010 வல்லார் வாழ்வர் வாழ்வெய்தி ஞானம் புகழவே அப்படிங்கிறதாக பாட்டு இது. தேங்க்யூ. நாளைக்கு ஏதாவது ஒரு கதையை கேட்போம். தேங்க்யூ.